இனி வரை 5 நாள் ஆச்சு. 3 முறை ஆளுநரை சந்திச்சு குடுத்தாலும், கடிதம் குடுத்தாலும் இதுவரை அழைப்பு விடுக்கல. விஜய்க்கு ஆளுநர் இந்த மாரி செய்றது சரியா? நான் மாற்றுக் கட்சி சேர்ந்தவர் தான். ஆனா விஜய்க்கு பண்றது வந்து தவறான செயல். ஆளுநருக்கு அப்படி சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது முதல்ல. சரியில்ல. ஆ. சரியில்லையே. இது அரசியல் சட்டத்துக்கு புறமானது. கவர்னர் நிச்சயமா அழைச்சிருக்கணும். அவர்ட்ட பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. பாஜக திமுகவே ஜெயிக்க கூடாது செய்யுது. இவ்வளோ பெரிய கிடேட் உள்ள கட்சியவே அப்புறம் இவர் என்ன பாம புதுசாக வந்தவர் தானே. இது என்னை பொறுத்தவரை தவறு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து மக்கள் கொடுத்தது. ஒரு சைட்லேருந்து பார்த்தா கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கு. கவர்னர் பண்ணுறது தப்பு தானேங்க. காலங்காலமாக என்ன நடக்கும்? அது மதவாத சக்திகள் சேர்ந்து அவரை தடை பண்ணுறாங்க விஜய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஏன் பாஜக ஏன் தலையிடுது? ஜோசப் விஜய் ஆ. இது ஒன்று காரணமாக இருக்கலாம். அது எல்லாத்தையும் வந்து தமிழ்நாட்டில் உள்ள வந்து எல்லாமே பண்ணலான்னு ஒரு இது கூட கருத்து கணிப்பாக கூட இருக்கலாம். ஒரு சில ஸ்டேட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினச்சாலுமே வந்து சில விஷயத்தை திணிக்க முடியாது. அதில் வந்து தமிழ்நாடு வந்து இட்ஸ் ஆல்வேஸ் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் இட். பிஜேபி அவங்க சப்போர்ட் இல்லாமல் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடாது அவங்களுடைய கனவு. காங்கிரஸ் எடப்பாடி அவங்க தான் பண்ணிக்கிறாங்க. விஜய் வந்து பதிவில் உட்காரக்கூடாது. சினிமா நடிகர் யார் கட்சியில் இருங்க வந்து அப்படின்ட்டு இது பண்ணிக்கலாம். அந்த கேள்விக்கு நீங்கள்லாம் எங்களை கேட்குறீங்களா? அந்த கேள்வி மோடியும் அபிஷாமியும் கவர்னரையும் நீங்கள் கேட்டிருக்கலாம்ல. இப்போ ஒருவேளை திமுக அதிமுக சேர்ந்து ஒரு அது கூட்டணி வாய்ப்பே கிடையாது. அதுமாரி அமைக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னு தான் முன்னாடியே வந்து நான் நைட் டைமில் ஒரு 2 நாள் முன்னாடி நைட் அதுமாரி வந்தது. அதோட அவர் ஸ்டாலினே சொல்லிட்டார்ல. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்பாங்கன்னு திமுகவும் சொல்லி அதிமுகவும் எப்படிங்க சேரும்? தென்களையும் வடகளையும் ஒன்றா சேருமா? அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் முதலமைச்சர் ஆக்கணுவாங்க. உதய விடுவாரா? தலைவர் விடுவாரா? தலைவர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ செஞ்சுருக்கார் தமிழ்நாட்டுக்கு. அவர் செஞ்சதை மக்கள் எண்ணி பார்க்கல. ஆனால் காங்கிரஸ் முதுகில் குத்திட்டு போனான். அவனை விடுங்க. அந்த கட்சி இனிமேல் உருப்பட போகிறதே கிடையாது. அதை விட்டுருங்க. அது போக பாக்கி எல்லா கட்சியும் தலைவரை கேட்டு தான் போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க. சரி. அதனால பெரும்பான்மையோட அவர் ஆட்சி அமைப்பு வெற்றி பெற்றாரு. இனி வரை 5 நாள் ஆச்சு. 3 முறை ஆளுநரை சந்திச்சு குடுத்தாலும், கடிதம் குடுத்தாலும் இதுவரை அழைப்பு விடுக்கல. விஜய்க்கு ஆளுநர் இந்த மாதிரி செய்றது சரியா? எல்லாருமே பொதுவானது. நான் மாற்றுக் கட்சி சேர்ந்தவர் தான். ஆனா விஜய்க்கு பண்றது வந்து தவறான செயல். ஆளுநருக்கு அப்படி சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது முதல்ல. 1998 இதே டிஎம்கே வந்து இந்த மாதிரி 98 எம்எல்ஏ வச்சுட்டு போகும்போது உடனே பதவி கொடுத்தாங்க. அதை ஆரம்பிச்சு அதே 15 நாள் இது பண்ணி அவர் பெரும்பான்மை நிரூபிச்சு சட்டமன்றத்தை நிரூபிச்சாங்க. இப்போ தவறான செயல் அது. ஆளுநருக்கு அப்படி சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது. இவங்க வந்து ஒரு மோடியோட பேச்சு கேட்டுட்டு அதை பண்ணிட்டு இருக்காரு. ஏன் பிஜேபி வந்து விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நினைக்குதா? ஆமாம், கொள்கை எதிரியா இருக்காங்கல்ல. அதாவது பிஜேபி வந்துட்டா அதுக்கப்புறம் அவரோட கட்டுப்பாட்டுக்கு போயிடும், விஜயோட கட்டுப்பாட்டுக்கு போயிடும். நம்ம ஆட்சி அமைக்க முடியாது. இப்போ விஜய் நம்மளோட சேர்ந்து வந்த காங்கிரஸ் 5 பேர் வந்துட்டாங்க இல்லையா? காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு அங்கே ஆகாது. அதனால காங்கிரஸ் சேர்த்துட்டு அதனால விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதே காங்கிரஸ் இல்லாமல் எடப்பாடியை போய் ஒரு விஜய் சந்திச்சு இதுமாரி பண்ணி கேட்டுருந்தாருன்னா நேரம் ஆட்சி கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா விஜய் மூலிமா அவர் இங்கே ஆட்சி இப்போ பிஜேபி இங்கே உள்ள வரது வாய்ப்பு இருக்குது. அதை தான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு மோடி. திட்டமிட்டு இது வந்து பண்ணக்கூடாது. விஜய் எப்படியாவது இப்போ காங்கிரஸ் வச்சு ஆட்சி அமைச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இப்போ காங்கிரஸ் இல்லாமல் பிஜேபியோட கூட்டணின்னா உடனே மோடி ஆதரிப்பார். அதுதான் மாற்றம், வேற ஒன்றும். ஒருவேளை இது ஆளுநர் ஆட்சி நோக்கி போகுதா? ஒருவேளை ஆளுநர் ஆட்சி நோக்கி கண்டிப்பா போச்சா சரியா? அதுக்கு திட்டமிடுறாங்க, ஆளுநர் ஆட்சிக்கு திட்டமிடுறாங்க. ஆனால் இருபெரு கட்சிகள் சேர்ந்து இந்த ஆளுநர் ஆட்சிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆளுநர் இடம் கொடுத்தா கண்டிப்பாக உறுதியாக பிஜேபி உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆளுநர் யாரோட ஆளுங்கிறது எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்ச விஷயம். திட்டமிட்டு மத்திய அரசோட ஆளு தான் ஆளுநர் அவளுக்கு. அதனால பிஜேபி உள்ள வரது வாய்ப்பு இருக்கு. இந்த எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆளட்டும்ன்றான். விஜய் ஒரு மாற்று அரசியல் பண்ணியாச்சு, விஜய் ஆளட்டும். விஜய் ஆண்டு அவர் மக்களுக்கு நல்ல திட்டம் செஞ்சா நல்ல விஷயம் தானே. ஏன் அவங்க எதிர்க்கிறாங்க? இப்போ இந்த இருபெரு திராவிட கட்சிகளுமே இது வரைக்கும் மாறி மாறி ஆண்டுகிட்டு இது வரைக்கும் இன்னொரு ஆள் வெளில வந்துடக்கூடாது. இதுவே தவறான செயல். முதல்ல அவங்க வரட்டும், புதுசாக வரட்டுமே, ஆளட்டும் பாருங்க. விஜய் ஆட்சி சரியில்லை அப்படின்னா அடுத்தது கேள்வி கேளுங்க. சரியில்லை அப்படின்னா அதை விட்டுட்டு நீங்கள் வரவே கூடாதுங்கிறது. அப்போ 2 பேருமே நீங்கள் ஆண்டுட்டு இருக்கணும், நாங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். இது தவறான செயல். இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக பார்த்தா தவறான செயல். புரியுதுங்க? இது வந்து ஒரு 2 பேரும் சேர்ந்து உங்களை விஜய் ஆள விட்டு மக்களுக்கு நல்ல செய்யணும்னு நினைச்சா விஜய் ஆள விடலாம். இப்போ உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்களோ இல்லை எடப்பாடி அவர்களோ மக்கள் நலன் நினைச்சா விஜய் ஆளட்டும், நல்லது செய்யட்டும் தான் சொல்லணும். ஆனால் அதை அவர் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு. வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. புரியுது? அவங்கள வந்துடக்கூடாது, விஜய் வந்துடக்கூடாது அப்படின்னு. ஏன் விஜய் வரக்கூடாதுன்னு கேள்வி கேட்டால் பதில் கிடையாது யார்த்தையும். விஜய் வரணும். எனக்கு புரிதல. நம்ம என்ன இருந்தாலும் இந்த விஷயத்துல விஜய் பக்கம் நம்ம ஆதரிக்க வேண்டியதுதான். இன்னமும் அவர் வந்து ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க அழைக்காதது சரின்னு நினைக்கிறீங்களா? தவறு தான். மிகப்பெரிய தவறு. மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்சியாக முதல் இடத்துல நிற்கிறாரு. அவருக்கு இதுமாரி 3 வாட்டியும் கூப்பிட்டு இதுமாரி கௌரவ குறைச்சல் ஏற்றது தான் அதிகமாக மக்கள்
எதிர்பார்த்து ரொம்ப ஏமாத்துறாங்க அவரை. ம். இது என்னவோ பாஜகவோட விளையாட்டா கூட இருக்கலாம். ஏன் பாஜக விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நினைக்குதுன்னு சொல்றீங்களா? இது கவர்னர் ஆட்சி வந்து அவங்களுக்கு முழுக்க முழுக்க அவங்க எல்லாத்தையும் வந்து தமிழ்நாட்டில் உள்ள வந்து எல்லாமே பண்ணலான்னு ஒரு இது கூட கருத்து கணிப்பாக கூட இருக்கலாம். ம். ம். என்னோட கருத்து கணிப்பு அதான் நான் நினைக்கிறேன். ஆளுநர் ஆட்சி வரணுங்கிறதுக்காக இப்படி பண்றாங்க. ஆமா, கண்டிப்பா. இப்போ விஜய் அவங்களோட கூட்டு கட்சியான ஏடிஎம்கேவால் வர முடியாது. இதுமாரி சதி பண்ணி ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்து அவங்களோட எல்லா ஸ்கீமும் உள்ள பண்ணலாம். 6 வருஷம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், ரீஎலெக்ஷனு. அதான் கவர்னர் ஆட்சி இருக்கும்போது அவங்க சாதிச்சுட்டு காட்டிடலாம்ல தமிழ்நாட்டில். ம். அதான் ஒரு இதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி. இப்போ ஒருவேளை திமுக அதிமுக சேர்ந்து ஒரு அது கூட்டணி வாய்ப்பே கிடையாது. அதுமாரி அமைக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னு தான் முன்னாடியே வந்து நான் நைட் டைமில் ஒரு 2 நாள் முன்னாடி நைட் அதுமாரி வந்தது. அதோட அவர் ஸ்டாலினே சொல்லிட்டார்ல, அது கண்டிப்பாக கிடையாது, சாத்தியமே கிடையாது அப்படின்ட்டு. எல்லாம் அதுமாதிரி டாக்கே முடிஞ்சிச்சு. ம். இது எல்லாமே பிஜேபியோட விளையாட்டு தான். ம். பிஜேபி தான் இது முழுக்க முழுக்க காரணம். ம். இப்போ நீங்க ஆளுநருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆளுநருக்கு என்ன சொல்றேன்னா, சீக்கிரமா ஒரு முடிவு எடுங்க. ஆ. மக்களை வந்து இப்பயே உங்களுக்கே தெரியும், அவர் டிவிகே கட்சியில் இருக்கிறவங்க தப்பான முடிவுலாம் எடுக்கிறாங்க. ம். மக்களும் போராடுறாங்க. ம். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஒரு கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா 10 தொகுதி தான் எடுக்கணுன்னாங்க. ஆனால் மெஜாரிட்டியாக அவங்க வந்து ஜெயிச்சு நிற்கிறாங்க. அந்த சப்போர்ட் நீங்கள் பண்ணலன்னா அப்புறம் யங்ஸ்டருக்கு எல்லாமே நீங்கள் இது பண்ணுற மாரி தானே. தவறான முன்முதாரணம் இதெல்லாம். இன்னும் அவர் வந்து முதலமைச்சர் ஆக்காம ஆளுநர் வந்து இழுத்தடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆமா. இது சரின்னு நினைக்கிறீங்களா? சரியில்லை. ஆ. சரியில்லையே. ஆ. ஏன் ஆளுநர் ஏன் இந்த மாதிரி பண்றாருக்கா? ஏன் விஜய் இன்னும் முதலமைச்சர் ஆக மாட்டாங்க? முதலமைச்சர் எல்லாமே கூட்டு இது பண்ணி இது பண்றாங்க. ஆ. ம். இன்னைக்கு 4 மணிக்கு தெரியுமான்றாங்களே. ம். இங்க வராராம ம். 4 மணிக்கு தான் தெரியும்னு சொல்றாங்க. 1 மணின்னாங்க, 12 மணின்னாங்க. ம். இப்ப 4 மணிக்கு போட்டிருக்காரு. இதான் ஒரு வெற்றி பெற்று 5 நாள் ஆச்சு. ஆமா, இதுவரை 5 இன்னும் 3 முறை போய் ஆளுநரை பார்த்துட்டாரு. ஆமா பாத்துட்டாரு. நாளைக்கு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ம். 10ஆம் தேதி விஷயத்தை வெளியேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கட்சியிலேருந்து ஒரு கூட்டணிலேருந்து ஜெயிச்சிடலாம், பரவாயில்ல, நல்லதான் செய்வாங்க. யார் நல்லது செய்யணும் எவனுக்கு நல்லவங்க கிடையாது. ம். ஒரே மட்ட ஊர்னா குட்டிங்க, ம். ஒரே மட்ட ஊர்னா குட்டிங்க. டிஎம்கே வந்து ஏடிஎம்கே, ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் கூட்டணி உள்ள இருக்கானுங்க. ம். அத்தனை பேர் இங்கே என்ன சொல்லணும்னு சொல்ல முடியாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்தது பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஒரு தனி மனசு நீ வந்து நீ சட்டம் கொண்டு வந்துக்கிற பாரு. இங்கேருந்து தனியார் பஸ்ஸில் நீ போகிறதுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸு ஃப்ரீன்னு சொல்லியிருக்க, எப்படி கொடுப்ப? ம். இல்ல முதல்ல ஆளுநர் வந்து இதுவரை ஏன் அழைக்காத. அழைக்கல? இன்னும் கூட்டணி சேரல. நீ தனியாக நீ இப்போ நீ நிற்கிற, நீ கேமரா எடுக்க, நீ என்கிட்ட பேட்டி கேட்குற, அந்த பேட்டிக்கு நீ தனியாக நீ ஜெயிக்கிறனா நல்லவன் இருக்கட்டும், அப்பளப்பட்ட விஷயம் அது. ஆனால் அது இது மக்களுடைய சமுதாயத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அவங்கள ஓட்டு போட்டிருக்காங்க. அது கூட்டணி எதாவது இருந்தால் ஓகே, கூட்டணி இருந்தால் பண்ண முடியாது. ம். அதுக்கு இன்னும் நாளைக்கு, இன்னைக்கு 9ஆ, ம். நாளைக்கு 10, நாளைக்கு சொல்றதுன்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் ஐயா அவருக்கு. ம். ஆளுநர் செய்தது சரின்னு நினைக்கிறீங்களா? ஆளுநர் சரியில்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி இல்லாமல் இந்த நான் இப்போ 118 118க்கு 17 வந்ததா 16 16. அப்போ எத்தனை எம்எல்ஏ எப்படி இருக்காரு? அப்போ நீ காசு கொடுத்து வேலை கூட தமிழ்நாட்டை விற்கிறீங்களா? ம். நல்ல கேள்வி கேளுங்க. யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை விலை கொடுத்து வாங்குறீங்களா? ம். அது சரி, அதான் சரி, நன்றி. 3 தடவை போய் ஆளுநரை சந்திச்சிட்டாரு. இதுவரை அவரை பதவியேற்க அழைக்காதத சரின்னு நினைக்கிறீங்களா? இது அரசியல் சட்டத்துக்கு புறமானது. ஆ. 108 இடம் தனிப்பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற விஜய் அவர்களை கவர்னர் நிச்சயமா அழைச்சிருக்கணும். அவர்கிட்ட பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சட்டசபையில் தான் நிரூபிக்கணும். அவர் நிச்சயமா அவரை கூப்பிட்டு முதல்வராக பதவியேற்க வைக்கணும். ம். ஏன் கவர்னர் இதுவரையும் விஜய் பதவியேற்காது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பிஜேபி மத்திய அரசு தலையீடா இருக்குமோன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஏன் பாஜக ஏன் தலையிடுது? ஜோசப் விஜய், ஆ. இது ஒன்று காரணமாக இருக்கலாம் சார். ஜோசப் விஜய்ங்கிறதுல என்ன இருக்கு சார்? மதவாத சக்திகள் ஊடுருவக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து எப்பவுமே மதவாத கிறிஸ்டின் முஸ்லீம்களுக்கு எப்பவுமே அகென்ஸ்டாக தான் இருக்காங்க. ம். இவர் வந்து கிறிஸ்டின் பேர் தான் வச்சிருக்காரு, ஜோசப் விஜய் அப்படின்னு. ம். அதுக்காக அப்படி இருக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன் சார். மக்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ம். 108 இடம் தனிப்பெரும்பான்மையாக ஜெயிச்ச ஒரு அரசியல் கட்சி தலைவரை நிச்சயமாக பதவியேற்க கூப்பிடணும் ஒரு கவர்னர். இது வரைக்கும் கூப்பிடல. அவர்கிட்ட நம்ம வந்து
சட்டப்பேரவை மாண்புப்படி வந்து அவர்கிட்ட நிரூபிக்கணும் அவசியம் இல்லை. ம், சட்டசபையில் நிரூபிச்சா போதும். ம். இது கவர்னருக்கும் தெரியும், அரசியலமைப்பு சட்டத்திலையும் அப்படிதான் இருக்கு. ம். ஆனா இப்போ இதுவரையும் கூப்பிடல. இது அரசியல் மாண்புக்கு எதிரானது. பெரும்பான்மையோட வந்திருந்தா அமைக்கிறதுக்கு கொடுத்துருப்பாரு. பெரும்பான்மை இல்லையே உங்கள்கிட்ட. 118 எம்எல்ஏக்கள் வரணும். முதல்ல ஒரு 2 தொகுதியில் ஜெயிச்சார்ல, ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும். அந்த ஒரு தொகுதிக்கு இன்னொரு ஆளை காமிக்கணும். அதை வந்தால் தானே உங்களுக்கு ஆட்சி அமைக்க ஒத்துக்குவார். ம். சட்டம் அதுதானே. 118 எம்எல்ஏக்கள் இருக்கணும். ம். ஆமாம். இல்ல அது காட்ட வேண்டிய இடம் சட்டமன்றம் தானே. மக்கள் சட்டமன்றத்தில் ஆளுநருக்கு கிடையாது. தேவையில்லை. ஆளுநர் தான் அதுக்கு அதிகாரம். ம். ஆளுநர்கிட்ட தான் காமிக்கணும். ஆளுநர் ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிகாரம் பண்ணி எதுக்கு ஆளுநர்? அப்போவே அண்ணா இருக்கும்போது சொன்னார் ஆளுநர் தேவையில்லைன்னு. அப்போவே இதை எடுத்துருந்தாக்க இப்போ பிரச்சனை கிடையாது. ம். தோலில் போட்டிருக்க துண்டு ஆளுநர், இடுப்பில் கட்டிருக்க வேஷ்டி நம்ம கட்சி அப்படின்னாரு. ம். அன்னைக்கு அதுக்கான இது பண்ணலை. அதை அப்படியே விட்டதுனால முதல்ல ஒரு ஆளுநர் தொல்லை கொடுத்துருந்தாரு. அவர் போயிட்டாரு, இவர் வந்திருக்காரு. இந்த இந்த எம்எல்ஏக்கள் இருந்தாலும் மக்கள் பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கவங்கள பார்த்து போட்டு அவங்க பொறுக்கியெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஆதரவு கொடுக்கணுங்கிறது உண்மையானது தான், இல்லைன்னு சொல்ல. ம். ஆனால் பெரும்பான்மையை நிரூபிக்கணும், அது முக்கியமானது. ம். ஆமாம், ஒரு வீடு இல்ல எடுக்கிறோம். விஜய் ஜெயிக்க கூடாதுன்னு பாஜக சதி செய்தா? விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு. பாஜக திமுகவே ஜெயிக்கக்கூடாதுன்னு சரி செய்யுது. ம். இவ்வளோ பெரிய கிடேட் உள்ள கட்சியவே. அப்புறம் இவர் என்ன புதுசாக வந்தவர் தானே. ம். இவருக்கு என்ன இந்த சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து போட்ட ஓட்டு தானே தவிர பெரிய ஆளுங்களாம் யாரும் போட்ட ஓட்டு கிடையாது. ம். பெரிய மனுஷங்க பூரா திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 17-18 வயசுக்குள்ள விவரம் தெரியாத குழந்தைங்க, அதுங்கெல்லாம் கட்சின்னு தெரிஞ்ச நம்ம அண்ணா விஜயன்னு சொல்லி போட்டுருச்சுங்க. அவரும் ஜெயிச்சிட்டாரு. இனி அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு அவரோட வெற்றியை விட, அவருக்கு ஆளுநர் செய்யறதை விட, அது பாஜக செய்யறதை விட திமுக வந்துடக்கூடாதுங்கிறது தான் அவங்க கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. ம். அப்படி இருக்கும்போது இவ்வளோ 75 ஆண்டு காலம் பண்ண ஆட்சிக்கிட்டு பாலாட்டிக்கிட்டு தொல்லை கொடுத்துட்ருக்காங்கன்னா, இப்போ நேற்று ஒரு சினிமாக்காரர் இவர்கிட்ட என்ன தொல்லை கொடுப்பாங்க. ம். அதெல்லாம் மீண்டு இவர் ஆட்சி அமைக்கணும். ம். அதான் முக்கியம். சரி, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்லி. திமுகவும் அதிமுகவும் எப்படிங்க சேரும்? தென்களையும் வடகளையும் ஒன்றா சேருமா? அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் முதலமைச்சர் ஆக்கணும்வாங்க. உதய விடுவாரா? தலைவர் விடுவாரா? தலைவர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ செஞ்சுருக்கார் தமிழ்நாட்டுக்கு. அவர் செஞ்சதை மக்கள் எண்ணி பார்க்கல. இந்த குழந்தைங்க சொல்லிடுச்சுன்னு ஓட்டு போட்டிருக்காங்க தவிர, உண்மையிலேயே அவரை மாதிரி இந்த வாட்டி அவர் செஞ்சது மாதிரி எப்போவுமே செய்யல. அவ்வளோ நல்லா செஞ்சுருக்கார். குளத்தூர் தொகுதியில் அவர் செஞ்சது அவ்வளோ பெருசு. வி.எஸ். பாபுரத்தை இருக்கான் பாருங்க, அவர் எவ்வளோ துரோகம் பண்ணிட்டு போயிருக்கான் பாருங்க. எங்கள் கட்சியில் இருந்தான். ம். வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்தார். ம். பலராம அண்ணனுக்கு அப்புறம் ம். ஒரு எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷனில் தளபதியை விட்டுட்டு ஓட்டார். ம். இப்போ அந்த நின்றுக்கிட்டு இப்போ ஜெயிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காரு. அவரை என்ன பண்ணுவேன் பாருன்னு. என்ன பண்ணுவேன் நீ? யாரும் பண்ண முடியாது. சரி, எப்படின்னா நன்றிம்மா. விஜய் எப்படி இருந்தாலும் ஆட்சி அமைப்பார். நன்றிம்மா. எல்லாரும் தலைவரே சொல்லிட்டாரு, நீங்கள் இது கொடுங்க, இது கொடுங்க, உங்களோட எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரை கொடுத்து ஆட்சி அமைக்க சொல்லுங்கள். ஒரு கட்சி பெரும்பான்மையாக வந்தபோது அதை நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதனால தான் எல்லாரும் இப்போ இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் முதுகில் குத்திட்டு போனாங்க. அவனை விடுங்க, அந்த கட்சி இனிமேல் உருப்பட போகிறதே கிடையாது. அதை விட்டுருங்க. அது போக பாக்கி எல்லா கட்சியும் தலைவரை கேட்டு தான் போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க. சரி, அதனால பெரும்பான்மையோட அவர் ஆட்சி அமைப்பார். ஒரு வெற்றி பெற்று முடிஞ்சு இன்னி வரையும் ஆளுநர் 3 முறை சந்திச்சு இது வரையும் பதவியேற்க அவர் அழைக்கல. இது சரின்னு நினைக்கிறீங்களா? இது என்னை பொறுத்தவரை தவறு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்ப்பு மக்கள் கொடுத்தது. வாட் எவர் இட் இஸ், அஸ் அ பீயிங் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வி நீட் டு அக்செப்ட் இட். ம். அது ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வித்தின் அ சிங்கிள் டிபியூட் அப்படி வந்தது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ மேஜர் திங். ஈவன் தோ தட் ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் ஹிம், பட் வாட் ஹி ஹஸ் டன் இஸ் இட்ஸ் மெட்டிகுலஸ் திங் தட் வி நீட் டு பி அவேர் ஆஃப் இட். கண்டிப்பாக அது ஒரு பார்க்கக்கூடிய விஷயந்தான். ஸோ இது கண்டிப்பாக வித்தவுட் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது கண்டிப்பாக நடக்காதுன்ற மாதிரி ஆஸ் அ காமன் மேன் ஐ ஃபெல்ட். ஏன் பிஜேபி விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாது ஏன் நினைக்கிறாங்கன்னு அப்படி இல்லை. ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டேட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினச்சாலுமே சில விஷயத்தை திணிக்க முடியாது. அதில் தமிழ்நாடு இட்ஸ் ஆல்வேஸ் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் இட். பீயிங் ஒன் நேஷன் ஒன் அசம்பிளியாக இருக்கட்டும், அண்ட் மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஸோ இது எப்போவுமே நம்ம எதிர்த்திருக்கோம். அண்ட் இப்போ தே ஜஸ்ட் ட்ரை டு கெட் த யூஸ் ஆஃப் இட் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நாட் ஓன்லி மீ, அஸ் அ காமன் பீப்புள், எவ்ரிபடி ஆர் திங்கிங் இட். இன்கேஸ் இஃப் தே ஆர் கண்டினியூஸ்லி டூயிங் இட், ஈவன் நிறைய பேர் அவங்க கிட்ட விஜய்க்கு ஓட்டு போடாத இருந்தாலுமே சரி, இன்கேஸ் இஃப் கமெண்ட்ஸ் ஃபார் த ரீஎலெக்ஷன்,
இஃப் தட் திங்ஸ் பர்சிஸ்டன்ஸ் அண்ட் ஆளுநர் ஆட்சி வந்துச்சு அப்புறம் ரீஎலெக்ஷன் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி விஜய் would have sweep it லைக் மோர் தென் லைக் 118 இல்லாமல் ஒரு 150 above கண்டிப்பாக எடுப்பார். தட் would be செட் அ பேட் எக்ஸாம்பிள். ஸோ பெட்டர் அவர் ஆட்சியாளர் ஆளக்கூடியன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. 5 நாள் ஆகிப்போச்சு, இன்னும் ஒரு பதவி இருக்குல்ல, 3 முறை ஆளுநரையும் சந்திச்சுட்டாரு. விஜய்க்கு ஆளுநர் இதுவரை அழைக்காத சரின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை பிரதர். ஒரு சைட்லேருந்து பார்த்தா கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கு, இன்னொரு சைடில் பார்த்தா இது உண்மையாக பொய்யா, உண்மையாகவே நெருக்கல்ல இருக்காரா அதை ஃபீல் பண்ண தெரியல எனக்கு. எது உண்மைன்றது அங்கே இருக்கவங்க மட்டும் தெரியும். ஆனால் இவருக்கு மட்டும் ஹோல்ட் பண்ணுறது தப்பு. நீ ஒரே ஒரு முதலமைச்சரா இன்னும் ஆளுநர் அழைப்பு எடுக்கவே இல்லை, இது சரின்னு நினைக்கிறீங்களா? தப்புங்க. கூப்பிடணும்ல, கூப்பிட்டு அவருக்கு ஆட்சி பதிவு கொடுத்துட்டு 5 நாள் 3 நாள் கொடுத்து டைம் கொடுத்து அவர் நம்பிக்கை தீர்மானத்தில் அவர் ஓகே பண்ணாங்கன்னா ரன்னிங் பண்ண போகிறாங்க. கவர்னர் பண்ணுறது தப்பு தானேங்க. காலங்காலமாக என்ன நடக்கும்? விருதமே ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவனை நிம்மதியாக வந்து ஆட்சி அமைச்சிங்க. எத்தனாம் தேதி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அத்தனாம் தேதி கொடுக்கணும். அதை தவறுனா தான் அது ஆட்சி டிஸ்டால் ஆகும். அது இல்லையே. அப்போ கவர்னர் பண்ணுறது தப்பா இல்லை மோடி பண்ணுறது தப்பா? நீங்கள் தான் சொல்லணும். ஏன் பாஜக மோடியோ பாஜகவோ ஏன் விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? எப்படி மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்கல்ல, அவங்க ஏன் தடுக்கணும் விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு? அது அவங்க அந்த கேள்விக்கு நீங்கள்லாம் எங்களை கேட்குறீங்களா? அந்த கேள்வி மோடியும் அபிஷாமியும் கவர்னரையும் நீங்கள் கேட்டிருக்கலாம்ல. நீங்கள் ஒரு பத்திரிகை நிருபர் தானே, இது தவறுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை? அப்போ நீங்கள் கேட்டிருக்கணுமா வேணாவா? இருக்கிற பத்திரிகை மொத்தமே நீங்கள் பண்ணுறது தவறு. அவரு 108 சீட்டு ஜெயிச்சிட்டாரு, இன்னும் அவருக்கு தேவை 10 சீட்டு தேவை. அப்படிமா அதை பதிப்பிரமாணம் பண்ணிட்டு எத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் நிரூபிக்கிறீங்க சட்டசபையில்னு சொன்னால் நிரூபிச்சா ஆச்சு, நிரூபிக்கலாம். நீங்கள் கவர்னர் ஆட்சி கொண்டு போய் என்ன ஆளுநர் ஆட்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? ஏங்க மறுபடியும் ஒரு செலவு, மறுபடியும் ஒரு ஆட்சி, என்னங்க இது? 6 மாசத்துக்கு அப்புறம் கூட நம்ம நாட்டுக்கு செலவு தானேங்க. இப்பவே கிடைச்சாலும் 6 மாசம் கழிச்சு எலெக்ஷன் வரப்போகுது. செலவு பண்ணி ஜெயிச்சவனுக்கும் செலவு, தோத்தவனுக்கும் செலவு, மழை உளைச்சலுக்கு எல்லாருமே ஆளாருவாங்க. அதானே உண்மை. தப்பு நடக்கிறது எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுதா இல்லை கவர்னர் பண்றாரான்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். விஜய் இப்போ 108 இடங்களை வெற்றி பெற்றுறாரு. இன்னும் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் எல்லாருமே இப்போ ஆதரவு கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் கொடுத்தா விசிகே இன்னைக்கு கொடுக்க போறாங்க. இன்னும் ஆளுநர் அவரை பதவி பிரமாணம் பண்ண அழைக்காதது சரின்னு நினைக்கிறீங்களா? அது மதவாத சக்திகள் சேர்ந்து அவரை தடை பண்றாங்க. விஜய் ஏற்கனவே ஆண்ட தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழி விட்டாரு. தவேகா ஆட்சி அமைக்கட்டும்னு சொல்லிட்டாரு. அவங்க கூட இருக்கிற கூட்டணி வந்து நீங்கள் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமும் ஆளுநர் வந்து எதுக்காக ஆட்சி அமைக்கணும்னு, ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு தடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பிஜேபி விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நினைக்குதா? ஏங்க ஆகக்கூடாதுன்னு தானே அவங்களுடைய குறிக்கோள், கொள்கையே அதுதானே. பிஜேபி அவங்க சப்போர்ட் இல்லாமல் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு அவங்களுடைய கனவு. அது நிறைவேறாமல் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல, மறு தேர்தல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக மீண்டும் தமிழகத்தில் எலெக்ஷன் வரக்கூடாது, நீங்களே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளை அனுப்பி சப்போர்ட் பண்ண வச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய. இன்னைக்கு திருமாவளவன் நல்ல முடிவு எடுப்பார். கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார். சரி, தவேகா ஆட்சி அமைக்கணும், மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும், எல்லாருடைய எதிர்பார்ப்பு. சரிங்க, ஜெயிக்கணும். சரியில்லை தான்ப்பா. ஆக்சுவலி நான் வந்து குஜராத்லேருந்து இங்கே வந்திருக்கேன். அதனால என்னன்னாக்கா தமிழ்நாட்டினுடைய அரசியல் பற்றி என்ன பேசுறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டுது. மக்கள் ஊந்தா அப்படி செம்மறி ஆடு வந்து அப்படி ஒன்றா ஊழுது அது மாதிரி. பட் மக்களுக்கு வந்து இதில் எப்படி யோசனை பண்ணி எப்படி செய்யணும் போகணுன்னு இல்லை. மக்களாக ஓட்டு எடுத்துருக்கு. அதனால அவரை பதவியில் உட்கார வைக்கலாம். பட் இதுக்கு வந்து எல்லாம் இருக்கிற ஆளுநரெல்லாம் சேர்ந்து அது வேண்டாம், வரக்கூடாது, அனுபவம் இல்லை, அப்படி இப்படி இல்லைன்றாங்க. மக்களுடைய சாய்ஸால் தானே வந்து அவரை ஓட்டு போட்டாங்க. சரி வந்து செய்வார் போவார்னு.
ஒரு சான்ஸ் பார்த்து கொடுத்து தான் பார்க்குறது சரி எப்படி செய்கிறாரு போகிறாருன்னு. ஏன்னா இத்தனை வருஷமாக எல்லாம் டிஎம்கே அண்ணா டிஎம்கே அப்படி தான் இருந்தது. சரி, ஆளுநர் செய்யறது சரின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஆளுநர் செய்கிறதுனாக்க அது உள்ள என்ன குழப்பம்னு நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. சரி. என்ன பதிவு வந்து ஒரு நாள் தானே ரிசல்ட், ஒரு நாள் தான். ம். ஒரு நாள் ரிசல்ட்டு மறுநாளும் பதிவில் உட்காரணும். இதே 3 நாள் ஆகுது, 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாள் ஆயிடுச்சு. எதனால இது? ம். அதுனா பிரச்சனை. எடப்பாடி கலைகிறாரு. ம். என்ன காரணம் நினைக்கிறீங்க? பிஜேபி விஜய் இப்போ முதல்வர் ஆகக்கூடாதுன்னு நினைக்குதா? டீமுக்கு வந்து அவர் தலையை விட்டு வர ஒரே நிமிஷம். 1 மாதம் பொறுத்து 6 மாதம் பொறுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. ம். யாரு? முக ஸ்டாலின். ம். அவர் செய்கிறத வந்து செய்ய சொல்லு. ம். 2000 ரூபாய் கொடுன்னா 6 சிலிண்டர் கொடுக்க சொன்னார். ம். அதை செய்ய சொல்லு ஃபர்ஸ்ட்டு. ம். 6 மாதம் பார்த்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு அவர். ம். இல்ல இப்ப ஆளுநர் செய்யறது எதனால இப்படி பண்றாருன்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை சார். இப்போ ஆட்சியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேன், எங்களுக்கு புரிய மாட்டேது. ம். இப்போ விஜய் வந்து உட்கார வைக்கணும்னா ஏன்னே அவங்க உட்காரல. இன்னும் 5 நாள் ஆயிடுச்சு. ம். ஏன் ரசிகர்லாம் வந்து சண்டை போட்டுன்னாங்கிறாங்க. ம். ஏன் இன்னும் உட்கார வைக்கல? ம். எலெக்ஷன் முடிஞ்சா ஒரு நாள் தான் உட்கார வைக்கணும். நான் பதிவு இல்லவா? இன்னும் 5 நாள் ஆயிடுச்சு. 6 நாள் ஆக போகுது. இந்த வாரம் போச்சுன்னா 6 நாள் ஆகும். பிஜேபி விஜய் வரக்கூடாதுன்னு நினைக்குதா? காங்கிரஸ் தான் அதான் பண்ணுக்குது. ம். காங்கிரஸ் எடப்பாடி அவங்க தான் பண்ணுக்கிறாங்க. ம். விஜய் வந்து பதிவில் உட்காரக்கூடாது. சினிமா நடிகர் யார் கட்சியில் இருங்க வந்து அப்படின்ட்டு இது பண்ணிக்கிறான். ம். ஏன் பதிவு வந்து ஒரு நாள் தானே பதிவு, ம். உட்கார வைக்கணும் தானே. சரி. ஜெயிஸ்டார் இல்லை, ம். அவ்வளோ பதிவில் ஜெயிஸ்டாரு. ம். முக ஸ்டாலின் சொல்லிட்டாரா ம். நான் அந்த சீனில் வரமாட்டேன் அப்படின்ட்டு. ம். அவன் செய்கிறது செய்ய சொல்லு. 2000 ரூபாய் 6 கேஸு கொடுக்க சொல்லு. ம். நான் 6 மாதம் பொறுத்து நான் பார்த்துக்கிறேன் ம். அப்படின்ட்டு. சரி, நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.